உலகத்துல ஏன்னு கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லையே ஐயா. ஒரு கஞ்சி காஃபி கூட கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா. நீ சாப்பிட்டியான்னு கேட்க கூட யாரும் கிடையாது. உலகத்துல யாரும் கேட்கல. ஆனா கர்த்தர் உன்னோட கேட்பார். அவர் உன்னை பட்சமாய் விசாரிப்பார், உன்னோட பட்சமாய் பேசுவார். நீ சொல்ற ஒரு வேலைக்காரிக்கு சமானமா கூட நான் கிடையாது. ஆமென். ஆண்டவர் என்ன மகனே மகளேன்னு சொல்றதுக்கு எனக்கு என்னங்க தகுதி இருக்கிறது? தகுதி ஒன்று உனக்கு கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னோட நான் பட்சமா பேசுவேன், உன்னோட பட்சமா பேசுவேன். பட்சமாய், சிநேகமாய், அன்பாய், பரிவாய். நீ கஷ்டப்படுற நேரத்தில், நீ வேதனைப்படுகிற நேரத்தில், துக்கம் என்று சொல்லுகிற நேரத்தில், நீ கண்ணீர் என்று சொல்லுகிற நேரத்தில் உன் கண்ணீரை துடைத்து உன்னோடு பட்சமாய் பேசுகிற தேவன் நான் அல்லவா. என் ஆண்டவர் என்னோட பட்சமா பேசணும்னு விரும்புறவங்க எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா என்னோட பட்சமா பேசணும். ஆமென். இயேசு பேசுறத கேட்டிருக்கீங்களா? 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 அருமை செல்ல தகப்பன் பேசுறத பலமுறை விடாமல் அவர் சத்தத்தை காதுல கேட்டுச்சு. ஒரு நண்பனை போல், ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அவர் அமர்ந்திருக்கிற அனுபவங்களை வாழ்க்கையில அனுபவிச்சு இன்றைக்கும் அதை ருசித்துக் கொண்டு உங்களோட சொல்றேன். அவருடைய சத்தம் காதை சோனாந்திரத்தை அதர பண்ணுகிறது. அது பெண்மான்களை ஈன பண்ணுகிறது. அவருடைய சத்தம் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் இருக்கிறதை போல் அழைக்கிறது. அவர் பேசுகிற சத்தம் காதல விழ 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 விழ. நீ உன் துக்கங்களை மறப்பாய், உன் கஷ்டங்களை மறப்பாய், உன் வேதனைகளை மறப்பாய். இனிமே ஊழியமே செய்ய மாட்டேன் சொல்லி நிற்கிற நீ கர்த்தருக்காய் நீ எழுந்திருப்பாய். நீ கொழுந்து விட்டு எரிவாய், நீ பிரகாசிப்பாய், நீ ஜொலிப்பாய். ஆண்டவர் பேசுற சத்தம் என் காதுகளிலே விழ வேண்டும். ஐயா, தேவன் பேசுகிற சத்தத்தின் மேன்மை அது நம்முடைய இருதயத்தை திடனுள்ளவர்களாய் மாற்றுகிறது. தேவன் பேசுகிற சத்தம் நம்முடைய வாழ்க்கையை தைரியசாலிகளாய் மாற்றுகிறது. அவர் பேசுகிற சத்தம் நம்மை விசுவாச சந்ததிகளாய் மாற்றுகிறது. ஒரு தகப்பன் பேசுறதை விட, ஒரு தாய் பேசுறதை விட நம்மோடு பட்சமாய் பேசுகிற ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. அவருக்கு தெரியும் நீ ரணமாக்கப்பட்டிருக்கிறாய் என்பவருக்கு தெரியும். நீ கள்ளர்களினால் பாதிக்கப்பட்டதவருக்கு தெரியும். உன் வஸ்திரத்தை உரிந்து போட்டார்கள் அவருக்கு தெரியும். உன்னை குற்றுயிராய்க்கு வைத்திருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆகையால் ஆசாரியரும் லேவியனும் கண்டுகொள்ளா நேரத்திலே நல்ல சமாரியனாய் நமக்காய் வந்து அமர்ந்து நல்ல தகப்பனாய், நல்ல தகப்பனாய், நல்ல தகப்பனாய் நம்மோடு பட்சமாய் பேசுகிறது தேவன். ஹல்லேலூயா. பட்சமாய் பேசுகிற தேவன் போக பண்ணினார். தேவனுடைய பிள்ளையே, ரட்சிப்பினால் கர்த்தரை சந்திக்கிறார் என்றால் தெய்வம் செய்கிற இரண்டாவது பெரிய அதிசயம், அற்புதம், சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் அதட்டி போடுவார். ஆமென் சொல்லுங்க. காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுவார். விசுவாசிக்கிறீர்களா? வாழ்க்கை படகை ஆரம்பித்த உடனே, வாழ்க்கை பயணத்தை துவங்கின உடனே பிரச்சனை ஆரம்பிச்சு. வாழ்க்கை ஆரம்பிச்ச நாளது இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தான். கஷ்டத்துக்கு முடிவில்லை, பிரச்சனைக்கு முடிவில்லை, வியாதிக்கு முடிவில்லை, சஞ்சலத்துக்கு முடிவில்லை. ஆனால் ஒன்று நீ மறந்து போகாதே, உன் படகில் கர்த்தராகிய இயேசு உண்டு. அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அவரை தட்டி எழுப்பு. அவர் கொந்தளிப்பை அடக்குவார், அதட்டுவார். ஹல்லேலூயா. காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுவார். அவரை தட்டி எழுப்பு. அவர் உன் படகை ஓட்டி செல்லட்டும். அவர் படகின் பின்னணியத்தில் அல்ல,
முன்னணியத்தில் இருப்பாராக. அவர் உன்னை நடத்துவாராக. அவர் உன் குடும்பத்தை நடத்துவாராக. நம் தலைமுறையை தேவன் நடத்துவாராக. நம் சபை கர்த்தர் நடத்துவாராக. அப்பொழுது கொந்தளிப்பெல்ல கர்த்தர் அதட்டி போடுவார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்கு மிஞ்சிய சமுத்திரத்தின் அலைகள் ஏது? சமுத்திரத்தை தன் கைப்பிடிக்குள்ள வைத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஆகவே சமுத்திரம் நமக்கு எதிராய் வருகிற எப்பேற்பட்ட பிரச்சனையாய் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தெய்வம் அடக்கி போடுவார். நீயோ வெட்டாந்தரையில் நடப்பது போல் நடந்து போவாய். ஹல்லேலூயா. அர்த்தம் என்னவென்றால் உன் கால்கள் சறுக்காது, உன் காலடிகள் உறுதியாயிருக்கும். நீ இனி வீழ்ச்சி அடைய மாட்டாய். நீ விழுந்து போவதில்லை. இனி விழமாட்டாய். கர்த்தர் நிறுத்தினதுதான். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் உன் அழிவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீ வீழ்ச்சி அடைந்து போவாய் என்று எதிர்பார்க்கிறார்கள். நடக்காது. கர்த்தர் உன்னை கன்மலையின் மேல் வச்சிருக்கிறார். கன்மலையின் மேல் வச்சிருக்கிறார். கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு பெருவெள்ளத்திற்கு பெரும் புயலுக்கும் நீ அசைக்கப்படுவதில்லை. கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார்? 10வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். 106ஆம் சங்கீதம் 10வது வாக்கியம் என்ன சொல்கிறது? சத்துருக்களின் கைக்கு நான் உன்னை நீங்களாக்கி மீட்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ரட்சிப்பினால் கர்த்தர் நம்மை சந்தித்து தேவன் நமக்கு கொடுக்கிற மேன்மை பாவத்தின் சுமையை அகற்றி அதிசயங்களையும் அற்புதங்களையும் நமக்காய் செய்து சமுத்திரத்தின் அலைகளை தெய்வம் அடக்கி, மூன்றாவது பைபிள் சொல்லுகிறது, சத்துரு உன்னை தொடமாட்டான். அவன் சூழ்ச்சி உன்னை தொடுவதில்லை. மாந்திரிகம் பில்லி சூனியம் பலிக்கா. அவன் கைக்கு தெய்வம் உன்னை விலக்கி மீட்டார். ஹல்லேலூயா. ஆமென். சுத்தி சுத்தி சத்ருதான். ஆனா கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவன் சதி பலிக்காது, சூழ்ச்சி பலிக்காது, மந்திர தந்திரம் பலிக்காது. அவன் உனக்கு முன்பாய் இல்பொருள் ஆவான். ஓடிப்போவான். சத்துருவை தேடியும் காணாதிருப்பாய். உன் தலையை எண்ணெயால் தெய்வம் அபிஷேகம் பண்ணுவார். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் தலையை உயர்ந்திருக்க பண்ணுவார். உன் கொம்பு உயர்த்தப்படும். கர்த்தர் உன்னை மீட்பார். சத்துரு உன்னை தொட முடியாது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன். ஹல்லேலூயா. அக்கினி கோட்டை ஆண்டவர் வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவர் இரத்தத்தினாலே நம்ம சுத்தியும் ஆண்டவர் கோட்டை கட்டி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன்.